Hello everyone, welcome back to our channel. Today we are going to see Tamil handwriting. Tamil handwriting நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா தமிழ் வார்த்தைகளை எப்படி அழகாக எழுதணுங்கிறதும் அதுக்கான முறையான என்ன ரூல்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறதும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். ஒவ்வொரு லெட்டர்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்களும் நம்ம ப்ராப்பராக எழுதணுங்க. நம்ம 2 லைன் நோட்லேயே நம்ம ப்ராப்பராக எழுத கற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ரூல்டு நோட் இல்லை அன்ரூல்டு நோட்டில் நம்மளுக்கு அதே ப்ராப்பர் நம்மளுக்கு வந்துடுங்க. ஓகேங்களா? ஒரு எழுத்து பார்த்திங்கன்னா அந்த 2 லைனுக்குள்ளே எழுதணும், ஒரு எழுத்து அந்த 2 லைனுக்கு மேலேயும் வரும், இல்லைன்னா கீழேயும் வரும், அந்த மாதிரி இருக்குங்க. எந்தெந்த வார்த்தைகளை எந்தெந்த எழுத்துக்களை நம்ம அப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக அது தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வார்த்தைகள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சென்டென்ஸு அந்த மாதிரி இல்லைன்னா பேராகிராஃப் அந்த மாதிரிலாம் எழுதி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி எப்படி வார்த்தைகளை நம்ம அழகாக எழுதணும், அதுக்கான ரூல்ஸஸில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ கடல் எழுத போகிறோங்க. கடலுக்கு கா பார்த்திங்கன்னா 2 லைனுக்கு உள்ளே தான் எழுதணுங்க. அடுத்தது டா, இதுவும் 2 லைனுக்குள்ளே தான் எழுதணும், 2 வரிகளுக்கு உள்ளே தான் எழுதணும். அடுத்தது இல், இல் பார்த்திங்கன்னா இந்த லாவை 2 லைனுக்குள்ளே எழுதிக்கோங்க. இதுக்கு புள்ளி வைக்கணும் இல்லைங்களா, அந்த புள்ளி 2 லைனுக்கு மேலே, இந்த 2 வரிகள் இருக்கு இல்லைங்களா, இந்த முதல் வரிக்கு மேலே தான் நம்ம புள்ளி வைக்கணும். சரிங்களா? புனித, புனிதக்கு பூ பார்த்திங்கன்னா பா போட்டுக்கோங்க, அது 2 லைனுக்குள்ளே இருக்கணும். அந்த கீழே நம்ம இழுத்துடுறோம் இல்லைங்களா, அந்த கோடு பார்த்திங்கன்னா 2 லைனுக்கு கீழே எழுதணுங்க. அடுத்தது நீ போடணும். நீக்கு நான் 2 லைனுக்குள்ளே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் நீயே சுழிச்சு விடணும் இல்லைங்களா, அந்த சுழிச்சு விடுறது இந்த 2 லைனுக்கு மேலேருந்து, ஃபஸ்ட் லைனோட மேலேருந்து இப்படின்னு சுழிச்சிட்டு அதையே திருப்பி இங்கே செகண்ட் லைனில் ஃபினிஷ் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தா போடணுங்க. தா பார்த்திங்கன்னா இந்த 2 லைன் எழுதிட்டு கீழே கொண்டு இப்படி தான் எழுதணுங்க. இதுதான் ப்ராப்பர் ரூல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது, அதுக்கு ஆ இந்த 2 வரிகளுக்குள்ளே எழுதணுங்க. அடுத்து தூ பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம தா பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இப்படி கீழே கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் இங்கே டேர்ன் பண்ணி திருப்பி இப்படி கொண்டு போய் இங்கே ஃபர்ஸ்ட்டு லைனில் தான் போய் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணுங்க. சரிங்களா? இந்த தாவாட்டை போட்டு இங்கே நம்ம வளைச்சி கொண்டு போகிறப்போ இந்த செகண்ட் லைனுக்கு கீழே தான் இருக்கணுங்க. நீங்கள் செகண்ட் லைனுக்கு மேலேயே எழுதக்கூடாது. அந்த லைனை டச் பண்ணாமல் நம்ம அதுக்கு பக்கத்தில் நியரில் எழுதிக்கோங்க. பக்கத்தில் எழுதிட்டு மேலே கொண்டு போய் ஃபர்ஸ்ட் லைனில் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏரி, ஏரிக்கு ஏ பார்த்திங்கன்னா ஏ நம்ம நெடில் ஏ போடணும் இல்லைங்களா, அதுக்கு கீழே இந்த கோடு கீழே தான் போடணும், லைனை விட்டு கீழே வந்துடணுங்க. அடுத்தது எம்ரி போடுறோம், அதுக்கு முதல்ல இப்படி போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே இப்படி இழுத்துடுறது கீழே வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ரீயை சுழிச்சு விடணும் இல்லைங்களா, சுழிச்சு விடுறதுக்கு இங்கே மேல் லைன்லேருந்து இப்படி இந்த செகண்ட் லைனில் போய் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது செல்ல, செல்லுக்கு ஒத்த கொம்பு சே போடணுங்க. அதுக்கு நம்ம இங்கே செகண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் மிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து இப்படி செகண்ட் லைனில் டச் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு வெளியில் கொண்டு போயிடணுங்க. இந்த ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா முதல் லைனுக்கு மேலே தான் இருக்கணுங்க. அதோட வளைவு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இந்த லெட்டருக்கு மட்டும் செகண்ட் லைனில் டச் பண்ணிடுங்க. பக்கத்தில் சா, இது 2 லைனுக்குள்ளே தான் இருக்கணுங்க. அதுக்கப்புறம் இல் போடணுங்க. இல்லுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை சொன்னோம் இல்லைங்களா, லா போட்டு புள்ளி மட்டும் முதல் லைனுக்கு மேலே போட்டுருங்க.
அதுக்கப்புறம் லா போட்டுக்கோங்க. செல்ல. சரிங்களா? அடுத்தது இரவு. ஈ போடணுங்க. ஈக்கு பார்த்திங்கன்னா ஆ மாதிரியே அப்படி கொண்டு வந்துட்டு இங்கே டேர்ன் பண்ணி இங்கே வெளியில் கொண்டு போய் முதல் லைனுக்கு மேலே போய் தான் இப்படி திரும்பி வரணுங்க. நம்ம இந்த 2 லைனுக்குள்ளேயே நம்ம எழுதக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி சுழிச்சு விட்றதுக்கு ஒத்த கொம்பு, ரெட்டை கொம்பு, அப்புறம் இந்த ஈ இதுக்கு மட்டும் மேலே கொண்டு போயிட்டு தான் வரணுங்க. செகண்டு இப்போ ரா எழுதுகிறோங்க. சின்ன ரா இது பேர். இந்த ராவோட இந்த கீழ் கொம்பு பார்த்திங்கன்னா நம்ம லைனை விட்டு கீழே கொண்டு வந்துடணுங்க. அடுத்தது ஊ. ஊக்கு வா போட்டுருங்க. வா வந்து 2 லைனுக்குள்ளே தான் இருக்கணும். அந்த ஊவோட இந்த கோடு வந்து நம்ம போடுறப்போ லைனை விட்டு கீழே வந்துடணும். ஓகேங்களா? நம்ம இங்கிலீஷில் எழுதுகிறப்போ பார்த்துருக்கோம் இல்லைங்களா, டாப் லெட்டர், பாட்டம் லெட்டர், மிடில் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் தமிழ்லையும் லைனுக்கு மேலேயும் இருக்கும், லைனுக்கு கீழேயும் இருக்கும், அதே மாதிரி லைனுக்கு இடையிலையும் இருக்கும். எந்தெந்த லெட்டர்ஸ் எல்லாம், எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் லைனுக்கு வெளியில் எழுதணும், எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் லைனுக்கு கீழே எழுதணும், அதே மாதிரி எந்தெந்த எழுத்துக்கள்லாம் லைனுக்கு உள்ளே எழுதணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எழுதுகிறப்போ, நம்ம வார்த்தைகள் எழுதுகிறப்போ, அதே மாதிரி சென்டென்ஸ் எழுதுகிறப்ப எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக எழுதுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல எழுத கற்றுக்கிறப்போ இந்த மாதிரி 2 வரி இருக்கு இல்லைங்களா, 2 வரி நோட்டில் தான் நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு லைன் நோட் இருக்கு இல்லைங்களா, ஒரு வரி நோட்டு, அதில் எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அண்டர் நோட்டில் எழுதுனீங்கன்னா லைனே இல்லாத பிளைன் பேப்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த நோட்டில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புகை வண்டி. புகைக்கு பா வந்து 2 லைனுக்குள்ளே, அப்புறம் இந்த கோடு கீழே இழுத்து விட்ருக்கோம் இல்லைங்களா, அது வந்து லைனை விட்டு கீழே வந்துடணுங்க. அடுத்தது கை. கை பார்த்திங்கன்னா 2 லைனுக்குள்ளே தான் இருக்கணும். அடுத்து வண்டிக்கு வா பார்த்திங்கன்னா 2 லைனுக்குள்ளே, 3 சுழி இன். இதுக்கும் நான் வாட்டை போட்டுட்டேன் இல்லைங்களா, அதில் 2 லைனுக்குள்ளே தான் எழுதியிருக்கோம். இங்கே புள்ளி மட்டும் லைனை விட்டு வெளியில் வந்துடணுங்க. அடுத்தது டீ. டீக்கு டா வந்து 2 லைனுக்குள்ளே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்படி சுழிச்சொன்னு இல்லைங்களா, அது கீழே வந்துடணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பொன். பொண்ணுக்கு போ பார்த்திங்கன்னா இந்த ஒத்த கொம்பு போ போட்டிருக்கேங்க, வெளியில் வந்துடணுங்க. மேல் லைனுக்கு மேலே வந்துடணும். அப்புறம் பா போட்டு கால் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இது 2 லைனுக்குள்ளே தான் இருக்கணுங்க, இடைப்பட்ட இடத்துல தான் இருக்கணும். அடுத்தது 2 சுழி இன். இந்த புள்ளி மட்டும் முதல் வரிக்கு மேலே எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வேண்டும். வேண்டும்க்கு ரெட்டை கொம்பு போடணும் இல்லைங்களா, அதுக்கு ஃபஸ்ட்டு லைன் முதல் லைனுக்கு மேலே ஒரு சுற்று, அதை அப்படியே கீழே கொண்டு வந்து 2வது லைனுக்கு மேலே இன்னொரு சுற்று போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து கரெக்டான ஒரு ரூல்ஸுங்க. சரிங்களா? பக்கத்தில் வா போட்டுக்கோங்க. இந்த வா பார்த்திங்கன்னா 2 லைனுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் எழுதணுங்க. அடுத்தது 3 சுழி இன். நெக்ஸ்ட் 2 எழுதுகிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கிறோம் இல்லைங்க, அந்த கோடு பார்த்திங்கன்னா முதல் லைன்லேருந்து 2வது லைனுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி தாங்க போடணும் 2. அதுக்கப்புறம் இம். இது 2 லைனுக்குள்ளே போட்டுட்டு புள்ளி மட்டும் மேலே எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து வா பார்த்திங்கன்னா 2 லைனுக்கு இடைப்பட்ட இடத்துல எழுதிக்கோங்க. இந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இழுத்து விட்டது கீழே கொண்டு வந்துடணுங்க, வரியை விட்டு கீழே கொண்டு வந்துடுங்க. அடுத்தது தூவும் அதே மாதிரி வரியை விட்டு கீழே கொண்டு வந்து முதல் வரியில் போய் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அன்னை. ஆ பார்த்திங்கன்னா 2 லைனுக்குள்ளே எழுதணும். 2 சுழி இன். இதுவும் 2 லைனுக்குள்ளே எழுதுங்க, புள்ளி மட்டும் முதல் வரிக்கு மேலே எழுதிக்கோங்க. அடுத்தது நை. இதுவும் 2 லைனுக்குள்ளே எழுதிக்கோங்க.
சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் எழுதுறீங்கன்னா இந்த மாதிரி 2 வரி நோட்டு வாங்கி அதில் நீங்கள் எழுதி பாருங்கள். ஒவ்வொரு எழுத்துக்களாக முதல்ல எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை எழுதி பாருங்கள். எது 2 வரிக்குள்ளே வரும், எது 2 வரிக்கு மேலே வரும், எது 2 வரிக்கு கீழேயும் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகான எழுத்துக்கள் வருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 2 வரியில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு வரி, அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளைன் நோட்டில் எழுதி பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பேசிக்காக நீங்கள் வார்த்தைகள் எழுதி கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் சென்டென்ஸ், பேராகிராஃப் அந்த மாதிரி எழுதி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அண்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் தி நெக்ஸ்ட் டாபிக்.